இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா முட்டை பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அது தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 10 முட்டை எடுத்துக்கோங்க வேக வச்சு, 6 சின்ன வெங்காயம், ஒரு 10-15 பூண்டு, 4 தக்காளி பழம், 5 பச்சை மிளகா 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு குடை மிளகா எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சியும் பூண்டையும் பேஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து முட்டை பிரியாணி செய்ய போகிறாங்க. வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். அடுப்பில் குக்கரை வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. முட்டையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம முட்டையை பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். திரும்ப கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பட்டை சேர்த்துக்கலாம். இது கூட கிராம்பு சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூட 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. இது கூட பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அந்த மசாலா வடை பொறுத்தவரை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மிளகாய் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். வறுத்து வச்ச முட்டையை போட்டுக்கலாம். வச்சுக்கிட்டோம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லியில தூவிக்கலாம். வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். பிரியாணி சாப்பிட்டோம். டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.